ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு ஜவுளி கடையினுடைய முதலாளி. அவருக்கு 3 பொண்ணுங்க. 3 பொண்ணையும் செல்லமாக வளர்த்து செல்வீகமாக படிக்க வச்சு பெரிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். மனைவி இறந்த பிறகு அவர் கூட இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. பிஸ்னஸில் வேறு யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு அவர் முதியோர் இடத்துல போய் சேர்ந்துட்டார். மகள்கள்கிட்ட அவர் இல்லை. இடையிலெல்லாம் மகள் வந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நாள் அவர் இறந்துட்டார். ஒரு சமீபத்தில் நடந்த விஷயம். இறந்த பிறகு முதியோர் இடத்துலேருந்து அவர் மகள்களுக்கு செய்தி போகுது, உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு. நாமளும் என்ன செய்வோம், ஐயோ அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு ஓடியாந்து மேலே விழுந்து அழுவாங்க பொம்பளைங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனி பாசம் தானே. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க 3 சேர்ந்துக்கிட்டு எங்களால் வர முடியாது, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால் அவரை நீங்களே அடக்கம் பண்ணிவிடுங்க, அதுக்கு உண்டான பணத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு 5100 ரூபா பணத்தை அனுப்பி வச்சுட்டு அந்த இறுதி சடங்கை வந்து லைவில் காட்டுங்கன்னு வீடியோவில் பார்த்து துக்கம் கொண்டாடிருக்காங்க. எவ்வளோ பெரிய நல்ல மனசு பார்த்தீங்களா. ஒரு அப்பா செல்வீகமானவர், தனக்காக சொத்து பத்துலாம் சேர்த்து வச்சுருக்காரு, பெரிய கோடீஸ்வரர். தங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் முதியோர் இல்லத்தில் இறந்து போயிட்டார். அவரை போய் பார்க்கணுமேங்கிற ஒரு ஆர்வம், ஒரு வருத்தம், ஒரு துடிப்பு அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இல்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க பாசமாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அது என்னமோ இந்த இடத்துல வேறு மாதிரியே ஆகிப்போச்சு. என்ன நேரம் இல்லையா, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லையா. நாளைக்கு அவர் சொத்தை பிரிக்கும் பொழுது வக்கீலை பார்க்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், பங்கு போடணும். அப்போ அதுக்கெல்லாம் டைம் இருக்கும்ல. ஆனால் இதுக்கு மட்டும் டைம் இல்லை. என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா. இந்த காலத்தில் உறவுகள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு போயிட்டு பாருங்கள். அவர் இறக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பார், அந்த முகத்தை பார்த்து உயிர் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பார். இதெல்லாம் இல்லாமல் அவர் இறந்துட்டார். வந்து நின்று ஒரு துளி கண்ணீர் அப்பாவுக்கு முன்னாடி விட்டுருந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் இல்லைங்களா. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பையன் ஃப்ரான்ஸில் இருந்தான். அவள் திடீர்னு இறந்துட்டார். ஃப்ரான்ஸுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது அவன் என்ன செஞ்சான், பதறி அடிச்சுக்கிட்டு, எங்கள் அப்பா ஃப்ரீஸில் வைங்க, நான் வந்து டிக்கெட் கிடைக்கல, நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் வர 1 வாரம் ஆகிடுச்சு. அது வரைக்கும் அந்த பாடி ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதோடு வந்து 1 வாரத்துக்கு பிறகு வந்து அப்பா பார்த்து அழுதுட்டு காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அவன் போனான். அது புள்ள. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க டைம் இல்லையா. என்னத்தை சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணுங்க. ஆனால் அதே செத்து போயிட்டார். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மனிதனை போல ஒரு ஆத்மா பிரிந்து விட்டது. அந்த ஆத்மா சாந்தி அடைய நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். இந்த மாதிரி நிலைமை எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிங்க.